ஒரு மணி நேர கால இடைவெளியில இஸ்ரேல் மேல 2 ஏவுகணைகளை ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ் செலுத்தியிருக்காங்க. இதுல 2 ஏவுகணைகளையும் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேலோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்டர்செப்ட் பண்ணிட்டதா ஒரு செய்தி வெளியில வரப்போ, இல்ல நவாட்டிம் ஏர்பேஸ்ல எங்களோட ஏவுகணைகளை நாங்க சரிவர செலுத்திட்டோம். சோ இந்த இஸ்ரேலோட ஏர்பேஸ்ன்றது F-35 ஹவுசிங் பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுதான் அவங்களுக்கான பதிலா இருக்குன்னு ஹவுதிஸ் கிட்ட இருந்து ஒரு கிளைம் வந்திருக்கு. இதுக்கு நடுவுல சிரியாவோட பேலஸ், பிரசிடென்ஷியல் பேலஸ் இஸ்ரேல் அடிச்சதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். உலகம் முழுக்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கப்போ, இந்த இஸ்ரேல், பாலஸ்தீன், ஹமாஸ், ஹெஸ்புல்லா இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்மளால சரி வர பார்க்க முடியல. இந்த ஒரு கேப்ல இப்ப என்ன பெருசா நடந்திருக்குன்னா, 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ்ன்றது கடந்த ஒரு 24 மணி நேரத்துல நடந்திருக்கு. ட்ரூஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இந்த இஸ்ரேலோட பகுதிகளிலையும் சிரியாவோட சதன் பகுதிகளிலும் இஸ்ரேலோட எல்லையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக வாழக்கூடிய நபர்கள். இவங்க சிரியாவோட பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் நபர்கள் வரைக்கும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி குரூப். இவங்களுக்கு எதிரான அட்டாக்கை இப்போ கரண்டா சிரியாவை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ஆட்சியாளர்களால் கடந்த ஒரு 2-3 நாட்களாக நடத்தப்பட்டு இருந்துச்சு. இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளோட கணக்கெடுத்து பார்த்தோன்னா, முதல் நாள் 2ஆம் நாள் ஏற்பட்ட இந்த மோதல்களில் 16 நபர்களுக்கும் அதிகமாக இறந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு ட்ரூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். இப்போ இஸ்ரேலுக்கும் ட்ரூஸ் இனத்தவருக்கும் நடுவில் முக்கியமான ஒரு தொடர்புன்றது இருக்கு. இஸ்ரேல் முதலாக ஒரு நாடா உருவாக்கப்பட்டது. உலகத்துக்கு அந்த ஒரு நாடு அறிமுகப்படுத்தப்பட்டப்போ இந்த கம்யூனிட்டி பீப்புள் இஸ்ரேலை ஆதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இவங்களுக்கு இஸ்ரேல் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா, IDF இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ல இவங்க பதவிகள் வகிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கூட ரொம்பவும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு குரூப்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு எதிரான அட்டாக்ஸ் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இதோட ஒரு விளைவா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் பேலஸ், தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய பேலஸ், அதோட சைட்ஸ்லையும் அதோட காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் மேலேயும் நேற்று நைட்டு இஸ்ரேல் அவங்களோட ஏர் அட்டாக்கை பண்றாங்க. இப்படி பண்ணதுல ஒரு கணிசமான அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. டைரக்டான ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் இஸ்ரேலோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு அட்டாக்கை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் காலையில் இஸ்ரேலோட பிரசிடென்ட், கரண்டா இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கண் முழிச்சு எழுந்து வெளியில வரப்போ, இஸ்ரேலோட நண்பர்களுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்க ஏதாச்சும் எதிர்வினைகளை ஆற்றுனாங்க, இல்லை இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களுக்கு எதிராக இவங்க அவங்களோட நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா அதுக்கு இஸ்ரேலோட பதில் என்னவா இருக்குன்றத இதன் மூலயமா தெரிஞ்சுக்கணும்னுட்டு கிளியரான ஒரு வார்னிங்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இப்போ இதில் என்னதான் பிரச்சனை, அவங்க சார்ந்த அந்த கம்யூனிட்டி அடிக்கிறது மட்டும் தான் பிரச்சனைனா, இவங்க எல்லாருமே ப்ரோ இஸ்ரேலியன் சைடில் இருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, சிரியாவுக்குள்ள இஸ்ரேலோட கேம்ன்றது இவங்களை வச்சு தான் நடக்கும். இப்போ வந்து சிரியாவுக்குள்ள ஒட்டுமொத்தமாக இவங்களோட கண்ட்ரோல் வரது துருக்கியோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தும். அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்கணும், இல்லை அவங்களுக்கு எதிரான ஒரு பகுதியை இதை அறிவிக்கணும்னா இஸ்ரேலுக்கு இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸோட சப்போர்ட் இருந்தது ஃபுல்லாக தேவை. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இஸ்ரேல் அந்த இடத்துல எந்த பிரச்சனை இவங்களுக்கு வந்தாலும் அதை இவங்க கேட்டுதாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஸ்வாம்டினான்னு சொல்லுவாங்க. இது சிரியாவில் இருக்கக்கூடிய 14 கவர்னரேட்ஸ்ல ஒன்று. இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இது வந்து ஜோர்டனோட எல்லையில தான் இருக்கு. எங்களுக்கு வந்து தனியா நாங்க போக விரும்புறோம், அதிகமா எங்க மக்கள் வாழக்கூடிய பகுதியை நாங்க தனியா பிரிச்சுட்டு போக போறோம்னு ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதையும் காரணமா வச்சு இஸ்ரேலோட உதவின்றது இவங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா, ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு சம்பவம் தான். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது 2த்துனாலையும் இந்த இஸ்ரேலோட வான் பரப்புன்றது ஒரு கேடயமா மாற்றப்பட்டிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா அந்த ஷீல்டு இப்போ ஒர்க் ஆகியிருக்கான்னு பார்த்தோன்னா 50-50 மட்டும்தான். நான் ஏன் இதை 50-50 சொல்றேன்னுட்டு இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 60 நிமிஷம் கேப்ல, வெறும் 60 நிமிஷம் கேப்ல 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏமனோட வடக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேல் மேல ஹவுதி ரிபல்ஸ் ஏவி இருக்காங்க. இதை வந்து ஹவுதி ரிபல்ஸ் எப்படி ஒரு கிளைம் வச்சிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் சரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது அவங்களோட கிளைம் என்னன்னா, 2மே ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை தான் நாங்கள் ஏவி இருக்கோம். ஹவுதிஸ்க்குன்னு தனியாக சொல்லிட்டு எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஆர்சனலும் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டின்றது கிடையாது. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அத்தனை ஏவுகணைகளுமே ஈரான் கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ ஈரானோட ஃபட்டா மாதிரியே ஒரு ஏவுகணை இவங்க கிட்ட இருக்கு. அதோட பேர் ஷடப்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டை பாலஸ்தீன் ஹைப்பர்சானிக் மிசைல் அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவுமே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தான்.
அதை விட கொஞ்சம் அதோட வார்ஹெட்ல சில மாடுலேஷன்ஸை பண்ணி ஈரான் மொத்தமாக இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை தான் இவங்க பாலஸ்தீன் சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு ஒரு கிளைமை வைக்கிறாங்க. இது ஏமன்ல லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா வெறும் 12 to 13 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவுடைய பகுதி இந்த ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும். இந்த அதிகப்படியான தூர தொலைவை வெறும் 12 to 13 நிமிஷத்துக்குள்ள இந்த ஏவுகணைகள் ரீச் பண்ணுது. ஸோ இப்போ இதை அடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏமனோட கடற்கரை பகுதியிலிருந்து இது இஸ்ரேலை வந்து அடிக்கணும்னா நடுவில் சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணணும். அப்படி இல்லையா செங்கடல் பகுதியிலேயே அவங்க அந்த ஏவுகணை டிராவல் பண்ணி வந்தாலும் சினாய் பெனின்சுலாவை கிராஸ் பண்ணி வந்தாலும் ஸோ எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸை அது ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஏதாச்சும் நாடுகளோட ஏர் ஸ்பேஸை அது ரீச் பண்ணி ஆகணும். அப்படி இருக்க இந்த இடங்கள்ல செங்கடல் பகுதி வழியாக வந்துச்சுன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல இருக்கு. சவுதி அரேபியா வழியாக வந்துச்சுன்னா அங்கே அமெரிக்காவோட ரேடார் நெட்வொர்க்ஸ்ன்றது இருக்கு. சரி, ஓகே, இது ரெண்டுமே வேணாம். இஸ்ரேலில் ஏரியா 512 ஒன்று இருக்கு. இது ரொம்பவே சீக்கிரட்டா நெகவ் பாலைவன பகுதியில் இந்த டெசர்ட்ல அமெரிக்காவோட ஒரு ரேடார் ஸ்டேஷன், அதாவது அமெரிக்காவிலும் இஸ்ரேலாலையும் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு ரேடார் ஸ்டேஷன் இந்த ஏரியா 512 சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ரேடார்ஸை வச்சு சவுதி அரேபியாவையும் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது ஒரு 3000 கிலோமீட்டர்ல இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவுகள் வரக்கூடிய டார்கெட்ஸை கண்காணிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ரேடார் செட்டப்பை இவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி எப்படி இந்த ஏவுகணை இஸ்ரேலோட வான்பரப்புக்குள்ள நுழையிறதுன்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சுன்னா இந்த இஸ்ரேலோட இந்த ஒரு ரேடார் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஷிப் மவுண்டட் ரேடார்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பரா அவங்களோட வேலைகளை செஞ்சாங்கன்னா இஸ்ரேலோட வான்பரப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இந்த ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்படணும். அதாவது ஜார்டனோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இது இன்டர்செப்ட் பண்ணப்படணும். அப்படி இல்லையா சினாய் பெனின்சுலாவை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை இன்டர்செப்ட் பண்ணப்படணும். அப்படியும் இல்லையா செங்கடல் அது டிராவல் பண்றப்பவே அது இன்டர்செப்ட் பண்ணப்படணும். ஆனா இந்த இடத்துல ஒரு தியரி இந்த இன்டர்செப்ஷனை கொஞ்சம் தாமதமாக்குது, இல்ல கொஞ்சம் இந்த ஹவுதிஸோட மிசைலை காப்பாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அதோட ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல அதை அடிக்கிறது ரொம்பவே ஒரு கடினமான காரியம். அது மட்டும் இல்லாம அதோட மிட் கோர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல அதை ட்ராக் பண்ணி அடிக்கிறதுன்றது அதை விட கடினமான காரியம். இப்ப சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸ்க்கு மேல அந்த ஏவுகணை பறக்கிறப்போ, இல்ல இந்த ஜார்டனோட ஏர் ஸ்பேஸ்க்கு மேல அந்த ஏவுகணை வரப்போ இவங்களால ட்ராக் பண்ண முடியுமே தவிர அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இந்த தாட்னு சொல்லக்கூடிய டெர்மினல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதோட ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல மட்டும் தான் அதை வச்சு அழிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ரேடார்ஸ்னால இன்டர்செப்ஷனுக்கு மோஸ்டா மிட் கோர் ஸ்பேஸ்ல உதவி பண்ண முடியலனாலும் கடைசி கட்ட ஸ்டேஜஸ்ல இந்த ரீஎன்ட்ரி ஸ்டேஜஸ்ல இவங்களுக்கான அந்த வார்னிங்கை கொடுத்துருக்கணும். ஆனா அமெரிக்கன் ரேடார்ஸும் சரி, இஸ்ரேலோட ரேடார்ஸும் சரி, இவங்க அந்த மிசைலை வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்களா, இதுல இருக்கக்கூடிய இல்ல அந்த ரேடார் வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, ஓவர்லாப் பண்ணி தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேடாரோட கவரேஜும் இன்னொரு ரேடாரோட கவரேஜும் கம்ப்ளீட்டா ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ரேடார் நெட்வொர்க் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸை ஹவுதிஸ் பயன்படுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா அமெரிக்கா கிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ லைவா 24 மணி நேரமும் ஹவுதிஸோட கடற்கரை இந்த மிசைல் லான்ச் சைட்ஸை அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இதை வந்து இன்ஃப்ராரெட் பேஸ்ட் மிசைல் வார்னிங் ரேடார்ஸ் நெட்வொர்க்னு அமெரிக்கா கிட்ட ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுனா எந்நேரமும் இந்த ஹவுதிஸோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏதாச்சும் மூவ்மெண்ட்ஸ் நடக்குதா, ஏன்னா இவங்க ஏவக்கூடிய அந்த அத்தனை ஏவுகணைகளுமே ட்ரக்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கே அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி இது கிளம்புறப்போ அதிகப்படியான இன்ஃப்ராரெட் வேவ்ஸை கிரியேட் பண்ணும். உடனடியாக அந்த சேட்டலைட் நெட்வொர்க்ன்றது இதோட கோஆர்டினேட்ஸை கீழே இருக்கக்கூடிய ரேடார் ஸ்டேஷன்ஸுக்கு அனுப்பும். ஸோ அமெரிக்காவில் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு டார்கெட்டை அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த சிஸ்டமும் இந்த மாதிரி அதிகமான ஏவுகணைகள் ஏவப்படுறப்போ அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ்ன்றது அதிகப்படியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபெயில் ஆகலை. ஏன்னா ஃபெயில் ஆகியிருந்தா இந்த ஒரு மிசைல் அவங்களால இன்டர்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை ப்ராப்பரா, ஏன்னா ஏற்கனவே பிளைண்ட் ஸ்பாட்டை பயன்படுத்தி ஒரு ட்ரோனை இஸ்ரேலோட தலைநகரத்தின் மேல வெடிக்க வச்சாங்க இந்த ஹவுதிஸ். இப்போ அதே மாதிரி இந்த ஏவுகணைகளையும் அதே ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக ஏவிட்டு இருக்காங்க. இதில் அவங்களோட கிளைம்ன்றது 90% ஃபேக் தான். ஏன்னா அந்த இடத்துல நெவேட்டிவ் ஏர்பேஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தப்பட்ட மாதிரி தெரியல. அந்த இன்டர்செப்ஷன் நடந்து அதோட வார்ஹெட் கீழே விழுந்து வெடிச்சதுக்கப்புறம், இல்லை அதோட அந்த டெப்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல மிசைலோட உதிரிபாகங்கள், அது விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சில ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கே தவிர மற்றபடி அந்த பேஸ்க்கு இதில் மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு நெட்வொர்க்ஸை தாண்டி ரேடாரோட கண்காணிப்பை தாண்டி ஹவுதிஸாலேயே ஒரு ஏவுகணை அனுப்ப முடியுதுன்றப்போ மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அதிநவீன தொழில்நுட்ப ஏவுகணைகள் கொண்ட நாடுகள் எந்த அளவுக்கு இந்த ரேடார்ஸ் எவேட் பண்ணி எனிமியோட ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறப்பவே இந்த ரேடார் நெட்வொர்க்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்படணும், இல்லை இந்த ரேடார்ஸ் மிசைலை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாடுகள் எந்த அளவுக்கு ரேடார் உருவாக்கணுன்றதை ரொம்பவே தெளிவாக காட்டுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹவுதிஸோட கிளைம் இந்த இடத்துல ஃபேக்ன்றது நிறைய செய்திகள் மூலமா தெரிய வருது. அமெரிக்காவோட ரேடார் சிஸ்டமை அவங்க எப்படி எவேட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே வந்து உங்கள் எல்லாருக்கே